ஆண்டவர் இந்த மாதத்திற்கென்று கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 109 அதில் 27 மற்றும் ஏசாயா 41:20 இந்த 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். இது உமது கரம் என்றும், கர்த்தாவே தேவரீர் இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக. கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும், இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். ஆமென். பிரைஸ் காட். 2 வசனங்களையுமே வாசிக்க கேட்டிருக்கிறோம். இந்த 2 வசனத்திலையும் என்ன நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, இது உமது கரம் என்றும், கர்த்தாவே தேவரீ இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக. மந்த் ஆஃப் மெஜஸ்டிக் அண்ட் மைட்டி மூவ்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய மகத்துவம் நிறைந்த ராஜரிகமான அசைவுகளை உள்ளடக்கின ஒரு மாதமாக இந்த மாதம் நிச்சயமாகவே இருக்க போகிறது. நான் ஒரு 2 காரியங்களை சொல்கிறேன். இதை நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்க்கலாம். அந்த வசனங்களுக்குள் நம்ம போக போகிறதில்ல. பாருங்கள், அதாவது யாத்திராகமம் 8ஆம் அதிகாரத்தில் 18 மற்றும் 19, அதை தொடர்ந்து தானியேல் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இது என்ன அப்படின்னா, அதாவது எகிப்தில் என்னே எம்பிரே என்று பிரதான மந்திரவாதிகள் 2 பேர் இருந்தார்கள். அந்த பிரதான மந்திரவாதிகள் மோசே செய்த எல்லாவற்றையும் அவர்களும் செய்தார்கள். மோசே தண்ணீரை இரத்தமாக்கினான், அவர்களும் தண்ணீரை இரத்தமாக்கினார்கள். ஆனால் அவர்களால் மோசே தண்ணீரை இரத்தமாக்கின பிறகு அந்த இரத்தத்தை திரும்ப தண்ணீராக்க முடியவில்லை. They were doing exactly what God intended to do. தேவன் என்ன செய்தாரோ மோசே கொண்டு அதே திசையில் அவர்களும் செய்தார்கள். எனவே அது அனுமதிக்கப்பட்டது, விட்டார் ஆண்டவர். ஒவ்வொன்றாக மோசே செய்ய மோசே சர்ப்பம், அதாவது அவன் கரத்திருக்கிற கோலை கீழே போட்ட உடனே சர்ப்பமாக மாறினது. அதே போல இவர்களும் தங்களுடைய மாய வித்தையினாலே செய்தார்கள். ஒரு கட்டம் வரைக்கும் அது சென்றது. அதுக்கு பிறகு நம்ம இந்த குறித்த வசனத்தில் மோசே தன்னுடைய கோலை கொண்டு மண்ணிலே புழுதியிலே அடித்து அதனாலே பேன்கள் பிறப்பிக்கப்பட்டது. இந்த காரியம் வரைக்கும் கர்த்தர் அவர்களுக்கு அனுமதி கொடுத்தார். அவங்க எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இதை செய்யறதுக்கு அவங்களால முடியலை. They tried. அவர்கள் பிரயத்தனம் பண்ணியும் அவர்களால் முடியவில்லை. அப்போ அவர்கள் பார்வோனை பார்த்து சொன்னார்கள், இது தேவனுடைய விரல். Praise the Lord. Which means, I want to tell you, this month God is going to do something in your life which you will call the signature of God. Praise the Lord. இது கர்த்தருடைய கையெழுத்துங்க. இது மாதிரி யாருமே செய்ய முடியாது என்று நீங்கள் சொல்ல போகிறீர்கள். அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனால் தானியேல் 5:5 ஏன் அது குறித்து வைத்திருக்கேன்னு சொன்னால், அங்கே உண்மையிலேயே அவர் கையெழுத்து, கையுறுப்பு தோன்றி எழுதினது சுவரிலே, சாந்து பூசப்பட்ட சுவரிலே கர்த்தருடைய கை உறுப்பு தோன்றி எழுதினது. காட்ஸ் சிக்னேச்சர். இது மாதிரி யாருமே செய்ய முடியாது. அவர் கையெழுத்து போட்டார், எழுதினார். பாருங்க, அதை வாசிக்க ஞானிகளால் முடியவில்லை. அந்த நாட்களிலே வாழ்ந்த தத்துவ சாஸ்திரிகளால் முடியவில்லை. அதாவது அங்கே அந்த என்ன சொல்றேன், கல்தேயர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஜோஷியர், கல்தேயர், அந்த அரசவையில் இருக்கக்கூடிய சான்றோர்கள், அவர்களால் முடியவில்லை. நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்நாட்களிலே கர்த்தருடைய கையெழுத்து உங்கள் வாழ்க்கையிலே வருகிறது. Amen. You can declare this is a month in which you will see the signature of God. This is a prophetic season in which you will discover and see for yourself the signature of God.
பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நீங்கள் சொல்வீங்க, இதை மாதிரி வேற யாருமே செய்ய முடியாது, இவ்விதமாய் தப்புவிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தருடைய கையெழுத்தை நீங்கள் பார்க்க போகிறதுனால உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எந்த கையெழுத்தாக இருந்தாலும் சரி, அவர் கையெழுத்து வரும்போது அந்த கையெழுத்தெல்லாம் குலைந்து போய்விடும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். So you will witness and see the signature of God, a season in which you will see the signature of God. Praise God. Amen. ஒரு தடவை என்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டார், பாஸ்டர் அதாவது உலகம் அதாவது பூமி பல மில்லியன் வருடங்கள் பழசுன்னு சொல்லி தானே சயின்ஸ் நிரூபிக்குது, ப்ரூவ் பண்ணுது. ஆனால் எப்படி நீங்கள் 6000 இயர்ஸ் தான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு என் இடத்துல கேட்டார். அந்த டைமில் தான் எனக்கு முதல்ல ஆண்டவர் அவருடைய சிக்னேச்சரை பற்றி என்னோடு பேச ஆரம்பித்தார். நான் காட் சிக்னேச்சர் அப்படின்னு நான் கூப்பிட்றது என்ன அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒன்லி காட் கேன் டூ. தேவனை தவிர வேற யாராலும் அப்படி செய்யவே முடியாது. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதே ஸ்டைலில் ஜீசஸ் ஆப்ரேட் ஆனார், அதையும் சொல்கிறேன். ஸோ நான் இந்த கேள்விக்கு பதில் எனக்கு தெரியணுன்ட்டு நான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறேன், ஆவியானவரே இதுக்கு எனக்கு பதில் தாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, ஒரு சின்ன பிள்ளைக்கு சொல்லித் தருவது போல எனக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுத்தார். ஆண்டவர் என்னத்தில் சொன்னார், 6வது நாளில் நான் ஆதாமை உண்டு பண்ணினேன். ஆமாவா? கரெக்டா? ஆமாம் ஆண்டவரே, 6வது நாள் தான் நீங்கள் ஆதாமை உண்டு பண்ணீங்க. சரி, 7வது நாளில் ஆதாமுக்கு என்ன வயசுன்னு கேட்டார். 7வது நாளில் ஆதாமுக்கு என்ன வயசு? On the 6th day God created Adam, and now God is asking me, how old was Adam on the very next day, 7th day? So what would be your answer? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவனை நீங்கள் 1 day oldன்னு சொல்லுவீங்களா? நேற்று தான் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த தொப்புள் கொடி அறுக்கப்பட்ட குழந்தைனா என்ன சொல்லலாம்? ஹீஸ் ஜஸ்ட் 1 day oldன்னு சொல்லலாம். ஆனால் அப்படி இல்லையே. ஆடம் டசன்ட் ஹேவ் ஈவன் தி அம்பிளிக்கல் இதே இல்லையே அவனுக்கு, இல்லையா? கரெக்டா? ஹி வாஸ் கிரியேட்டட் ஆஸ் அ மெச்சூர்ட் அடல்ட், 33.5 years, 33.5 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞனாக அவனை உண்டு பண்ணினார். அதனால தான் பிந்தின ஆதாமாக இயேசு வந்தபோது சரியாக 33.5 ஆண்டுகள் வாழ்ந்து, அந்த 33.5 ஆண்டுகளிலே கீழ்ப்படிந்து, முந்தின ஆதாம் கீழ்ப்படியாமல் விழுந்து போயிட்டான். அதனால் இவர் 33.5 ஆண்டுகள் வாழ்ந்து கீழ்ப்படிந்து நமக்கு ஜீவனை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அப்போ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் he is just 1 day old, but in appearance, நீங்கள் ஒரு டெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வைங்க, அடுத்த நாள் ஆதாம ஒரு டெஸ்ட் பண்ணுறோம், மிஷின் என்ன சொல்லும்? நோ 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 நோ, he is not 1 day old, he is 33.5 years old, அப்படி தானே சொல்லும் மிஷினு. அதுதான் எனக்கு சொல்லிட்டு சொன்னார், அவன் மிஷின் சொல்கிறது கரெக்டு தான்ப்பா, 6 லட்சம், அதாவது பல லட்சம் பல கோடி வருடங்கள் இருக்கிற மாதிரி உள்ள பூமியை நான் 6000 வருஷத்துக்கு முன்னாடி தான் உண்டு பண்ணேன்னு சொன்னார். அல்லேலூயா, பிரைஸ் காட். அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து பண்ணுறார் அற்புதம். முதல் அற்புதம் எப்படி செய்கிறார் பாருங்க. இயேசு கிறிஸ்து முதல் அற்புதம் செய்கிறார். அப்படின்றதுக்குள்ள தண்ணி என்ன பண்ணிட்டார்? திராட்சை ரசமாக மாற்றிட்டார். ஆனால் அந்த திராட்சை ரசம் எப்படி நொடி பொழுதுல வந்தது தான். ஆனால் இட் இஸ் மோர் டேஸ்டியர் தேன் அ விண்டேஜ் வைன். 100 வருஷம் பழமையாக இருக்கிற திராட்சரசம் எவ்வளோ சுவையுள்ளதாக இருக்குமோ அப்படி சுவையுள்ள திராட்சரசத்தை நொடி பொழுதில் மாற்றினார். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் த சிக்னேச்சர் ஆஃப் காட், ஒன்லி காட் கேன் டூ. ஆமென். ஸோ இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் you are going to see for yourself and witness the signature move of God. அதனால தான் இந்த மந்த் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இட்ஸ் a month of majestic and mighty moves of God.
You will witness the signature of God. இந்த ஜானட் சிஸ்டர், சென்னை ஜானட் சிஸ்டர், நான் சொல்கிறேன், 2 people's opinion has affected you. 2 பேருடைய ஒப்பீனியன் உங்களை சற்று அஃபெக்ட் பண்ணி இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, I'm going to bless you and elevate you 20 times. Praise God. Hallelujah. Amen. I'm going to take you beyond the reach of your competitors. No opinions can stop you. They cannot put you into any format. Praise God, and get ready for your presidential rewards. Hallelujah. இந்த நாள் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் சீக்கிரத்தில் நீங்கள் கர்த்தருடைய கையெழுத்தை காண்பீர்கள். நீங்கள் சொல்வீங்க, this is definitely from God. இது போல செய்யக்கூடியவர்கள் வேறு யாருமே இல்லை. சொல்ல முடியும் உங்களால். Praise God. Hallelujah. நேற்று வரைக்கும் என்னுடைய மனைவிக்கு சில ஃபிசிக்கலாக ரொம்ப கஷ்டங்கள் இருந்தது. நேற்று ராத்திரி அவங்க படுத்திருக்கிறாங்க. காலையிலுக்குள்ள ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்து விட்டார். Praise God. நேற்று ராத்திரி எனக்கு ஒரு வார்த்தை தான் கிடைத்திருந்தது. அதிகாலையில் நான் எழுந்தும் பொழுது இன்னொரு வார்த்தையும் கிடைத்தது. அதனால தான் இந்த வாக்குத்தத்த வசனத்தை 2 போட்டிருக்கிறோம். So it's a double confirmation. The hand of God moves majestically for you in this season. கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் நிழலிடுவதையும், அவருடைய கரம் உங்களை உயர்ந்த இடத்தில் வைக்கும்படிக்கு அதட்ட வேண்டியவைகளை அதட்டி, அப்புறப்படுத்த வேண்டியவைகளை அப்புறப்படுத்தி, சிலரை உங்களுக்கு தூரமாய் விலக்கி, சிலரை உங்களுக்கு சமீபமாய் கொண்டு வந்து, இவ்விதமாக தேவனுடைய கிரியைகளை நீங்கள் நிச்சயமாக காண்பீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். நான் இன்னொன்று என்ன ஃபீல் பண்ணுறேன்னு, நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே சிலருடைய காரியங்களில் செட்டில்மெண்ட்ஸ் ஆண்டவர் ரிலீஸ் பண்ணுறார். பிரைஸ் காட். உன்னுடைய பிரயாசங்கள், நீ 3 தடவைக்கு மேலே போய் கதவை தட்டியாச்சு. யூ ஹவ் நாக்ட் த சேம் டோர் மோர் தேன் 3 times. பட் காட் சேஸ், டோன்ட் வரி, my move will be perfect. In the right timing I will do wonders. Praise the Lord. Amen. சூறைச்செடியின் அனுபவங்களை தொடர்ந்து 40 நாட்கள் நடந்து போய் அவன் இருந்த இடத்துல பூமி அதிர்ச்சி எல்லாமே உண்டான போது என்ன அடுத்து செய்ய தெரியல. ஆனால் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டானது. You will hear the still voice that will direct your next move. அடுத்து என்ன ஆண்டவரே, அடுத்து என்ன ஆண்டவரே. Praise the Lord. Hallelujah. Amen. இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன் சில காரியங்களை உன் வாழ்க்கையிலே அழைத்து ஏற்படுத்த போகிறார். He will call things into existence. Praise the Lord. Amen. So நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நாட்கள் கர்த்தருடைய கையெழுத்து என்று நீங்கள் ஒப்புக்கொள்ளுகிற, இது கர்த்தருடைய செயல், இது கர்த்தர் அல்லாமல் வேறு யாருமே செய்ய முடியாது என்று சொல்லுகிற நாட்களுக்குள் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஒரு சம்பவத்தை நான் ஞாபகத்தில் வச்சிருக்கிறேன். நான் சென்னையில் இருக்கிற ஒரு ஊழியக்காரருக்கு, அவருடைய சகோதரிக்கு தீர்க்க தரிசனமாய் சொன்ன விதமாக திருமணம் நடந்துச்சு. அந்த திருமணத்துக்கு நான் போயிருக்கும் பொழுது நாங்கள் தாமதமாய் போனோம். எங்களுக்கு முதல் வரிசையில் இடம் கிடைச்சது. ஏற்கனவே வந்திருந்த நிறைய ஊழியக்காரர்கள் மேடையில் அமர்த்தப்பட்டிருந்தார்கள். அதில் கிட்டத்தட்ட 40 ஊழியக்காரங்க மேடையில் உட்கார்ந்துருந்தாங்க. அந்த மேடையில் இருந்த 40 ஊழியக்காரில் ஒருத்தர், அவருடைய சபைதான் பெங்களூரில் மிகப்பெரிய கனடிகா சர்ச். இன்றைக்கு அந்த தேவ மனிதன் மேடையில் உட்கார்ந்திருந்தார். அவருக்கு என்னை தெரியாது, எனக்கு அவரை தெரியாது. அவருடைய வாழ்க்கையிலே, ஊழியத்திலே ஒரு இக்கட்டான பாதை. 21 நாட்கள் உபவாசம் செய்து ஜெபிக்க வேண்டும் என்று
தேவன் அவரோடு பேசினார். எனவே நாட்களை குறித்து விட்டார். யாரெல்லாம் கூப்பிடணும் ஊழியத்தில் அப்படின்னு சொல்லி 2 நாட்களுக்கு ஒரு ஊழியக்காரராக கூப்பிட்டு கொண்டே பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போது அவருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி கிடைச்சிட்டாங்க. கடைசியில் ஒரு நாளைக்கு அவருக்கு ஆள் கிடைக்கல, ஒரே ஒரு நாளைக்கு. அப்போ இந்த ஒரு நாளைக்கு மட்டும் ஆள் தேவை, யாரை போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கும் பொழுது அந்த கல்யாண வீட்டில் ஆண்டவர் அவர்கிட்ட என்ன காமிச்சார், இந்த இவரை கூப்பிடுன்னு. அப்படியாக ஒரே ஒரு வெள்ளிக்கிழமை அந்த 21 நாட்களில் 20 நாட்களுக்கு அவர் ஆள் இருக்காங்க. 2 பேர் 2 நாளாக பேசுறதுக்கு 10 பேர் இருக்காங்க. ஆனால் ஒரு நாள் பேசுறதுக்கு ஆள் இல்லை. அந்த வெள்ளிக்கிழமைக்கு என்னை வந்து ஃபிக்ஸ் பண்ணார். நான் பெங்களூருக்கு அதுதான் முதல் முறையாக போனேன். ஐ திங்க் இட் வாஸ் இன் 2014 நினைக்கிறேன். அதான் ஃபஸ்ட் டைம் பெங்களூருக்கு போகிறேன். அப்போது அவருடைய சபைக்கு நான் போயிருக்கிறேன். ஹோட்டலில் இருந்து அந்த மீட்டிங் ஸ்பாட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஃபுல்லாக கன்னடத்தில் நடக்குது. எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னே புரியலை. நான் பிரசங்கம் பண்ணதை அவங்க கன்னடத்தில் டிரான்ஸ்லேட் பண்ண போகிறாங்க. ஸோ அவர் ஏதோ பேசினார் மேடையில் நின்று, பேசிட்டு என்னை அறிமுகப்படுத்துகிறார். அது சொன்னதில் கொஞ்சம் எனக்கு புரிஞ்சு. அது சொன்னதுன்னு இவர் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இவர் கூப்பிட சொன்னார், ஆண்டவர் நாளை கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னார். சரின்ட்டு அந்த ரேம்பில் அவர் கீழே இறங்கும்போது நான் மேலே ஏறுறேன். நான் மேலே ஏறும்போது எனக்கு ஒரு வெளிப்பாடை கொடுத்தார். என்ன சொன்னார் தெரியுமா? இவனுக்கு ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்று இவன் ஒரு ராஜாவை தேடி போனான். நான் அந்த ராஜாவுடைய கிரீடத்தை பறித்து விட்டேன். ஆண்டவர் சொல்றார், ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்று என்னை தேடாமல் இவன் ஒரு ராஜாவை தேடி போனான். நான் அவனுடைய கிரீடத்தை பறித்து விட்டேன். இப்பொழுது என்னுடைய சமூகத்திலே அவன் காத்திருக்கிற இந்த நாட்களிலே நான் அற்புதத்தை செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நான் இதை அப்படியே எடுத்த உடனே நான் சொன்னேன், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. உங்கள் பாஸ்டர் சொன்ன மாதிரியே அவர் எனக்கு தெரியாது, என்னையும் அவருக்கு தெரியாது. ஆனால் எங்கள் 2 பேர்த்தையும் ஆவியானவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வார்த்தை எடுத்தோன்னே சொன்னேன். நான் அதை சொன்ன பொழுது அந்த ஊழியக்காரன் முழங்கால் படியிட்டு அழுகையோட கண்ணீரோட கர்த்தருக்கு நன்றி சொன்னார். பிரசங்கமெல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் அவருடைய காரில் என்னை கூட்டிகிட்டு போனார். நீங்கள் வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு, நீங்கள் ப்ராஃபட்டிக்காக சொன்ன காரியங்களை குறித்து நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு கூட்டு போயிட்டு ஒரு பாதியிலே நின்று கொண்டிருக்கிற ஒரு கட்டடத்தை காமிச்சார். ஹெப்பால் அப்படின்ற ஏரியாவில் ஒரு மெயின் இடத்துல பாதியிலே நின்று கொண்டிருக்கிற ஒரு கட்டடத்தை காமிச்சு சொன்னார், பார்த்தீங்களா, நான் இதை கட்ட ஆரம்பித்து இதை நடத்திட்டே வரும்பொழுது ஒரு இப்போ இந்தியாவில் சில அமைப்புகள்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒரு வேண்டாத அமைப்பு, அதில் இருக்கிற ஒரு தலைவர் அவர் வந்து இப்படி ஒரு பிரச்சனையை பண்ணி இதில் எனக்கும் பங்கு இருக்குது, இந்த இடத்துல எனக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லி நிறுத்திட்டாரு. எங்களால் ஒன்றும் செய்ய முடியல. அந்த நேரத்தில் என்னுடைய நண்பர், அவர் எடியூரப்பா என்னுடைய நண்பர், அவரை போய் பார்க்கறதுக்கு போனேன். அவர் பார்க்கறதுக்காக சென்று அப்போ சொன்னாங்க, அவர் டெல்லிக்கு போயிட்டு வருவார், அவசரமாக டெல்லிக்கு போகிறாரு, போயிட்டு வந்தோடனே பார்ப்பாருன்னு சொன்னாங்க. அவர் போனார். அவருடைய சிஎம் பதவி பறிக்கப்பட்டது. எப்படி ஆண்டவர் சொன்ன மாதிரி ராஜாவா தேடி போன ராஜாவுடைய கிரீடத்தை நான் பறிச்சிட்டேன். அப்படியே வந்து அவர் திரும்ப வந்துட்டார், யாரையுமே பார்க்கல. அப்படி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ நாங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொன்னார். நான் ப்ரே பண்ணிட்டு சொன்னேன், ஏன்னோ இப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட வந்துட்டீங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆண்டவர் அற்புதம் செய்தார். 3 மாதங்களில் எவன் ஒருவன் கட்டவே கூடாது என்று சொல்லி தடையாக இருந்தானோ அவனே வந்து பணத்தையும் கொடுத்து, எனக்கு இதில் பங்கு இல்லை, என்னை மன்னிச்சிருங்க, பணத்தையும் கொடுத்து நீங்கள் கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. கட்டியாச்சு. 2015 ஜூலை 15 அஃபிஷியலாக அந்த இடம் துவங்கப்பட்டது. இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன் 15,000க்கும் அதிகமான ஜனங்கள்
அங்கே ஆராதித்து கொண்டிருக்கிறார். விக்டரி இன்டர்நேஷ்னல் அசம்பிளிஸ் ஆஃப் காட் என்ற சபை அது. பிரைஸ் காட். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இங்கே சில ஆட்கள் ராஜாக்களை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ராஜாக்களை தேடும் வரைக்கும் உங்கள் காரியங்கள் நடக்காது. கர்த்தரிடத்திலே நீங்கள் திரும்புங்கள், கர்த்தரிடத்திலே கேளுங்க. கர்த்தர் மட்டும்தான் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய முடியும். சில நேரத்தில் கர்த்தர் எப்படிப்பட்ட இடத்துல உங்களை வைப்பாருன்னு சொன்னால், நீங்கள் பல முயற்சிகளை பல இடத்துல பண்ணலாம், எதுவுமே நடக்காது. ஆனால் கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் காரியங்களை சொல்லுங்கள், கர்த்தர் நிச்சயமாக அற்புத விதமாக நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். எனவே நான் திரும்பமாக சொல்கிறேன், this is a season in which you will see the signature of God working wonders in your life. நீங்கள் சொல்வீங்க, இது கர்த்தருடைய செயல், கர்த்தரை அல்லாமல் இதை யாராலுமே செய்ய முடியாது என்று நிச்சயமாக சொல்வீர்கள். பிரைஸ் காட். ஒரு சிலருடைய வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்கள் துரிதமாய் நடந்திருக்க வேண்டும், ஆனால் தாமதமாய் நடக்கிறது. அதுதான் உங்களுடைய குழப்பமே, பிரச்சனை. ஏன் எனக்கு இது நடந்திருக்கிறமே, இப்போ நடக்கலையே, என்ன ஆச்சுன்னு கேட்குறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, மோர் டிலே மீன்ஸ் மோர் க்ளோரியஸ். பிரைஸ் காட். ஆமீன். தாமதங்கள் ஆகி கொண்டிருக்கிறது, கவலைப்பட வேண்டாம். தேவ மகிமை இந்த காரியங்களில் பெரிய அளவிலே இருக்க போகிறது. பிரைஸ் தி லார்ட். சரி, இன்றைக்கு நாம் இந்த 2 வார்த்தைகளையும் திரும்ப ஒரு முறை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 109:27 மற்றும் ஏசாயா 41:20. இது உமது கரம் என்றும், கர்த்தாவே தேவரீர் இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக. ரைட். அடுத்த வசனம் ஏசாயா 41:20. கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும், இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். பிரைஸ் காட். ஆமென். கர்த்தருடைய கையெழுத்து சும்மா அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவங்க அதை பார்த்து கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். பிரைஸ் காட். நிச்சயமாக தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிற காரியம் இவ்விதமாகத்தான் இருக்க போகிறது. நான் 5 காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் சொல்ல போகிறேன். இந்த மாதத்திலே தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்க போகிறார், 5 காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே சொல்ல போகிறேன். இந்த 5 காரியங்களும் நிச்சயமாக இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறும். எனவே நீங்கள் நம்பிக்கையோட இந்த வார்த்தைகளை கேளுங்கள். முதலாவது ஏசாயா 41 அதிலே 3. ஏசாயா 41 அதிலே 3. அவன் அவர்களை துரத்தவும் தன் கால்கள் நடவாதிருந்த பாதையிலே சமாதானத்தோட நடக்கவும் பண்ணினவர் யார்? ஆமென். சோ நம்பர் 1 பாயிண்ட் என்ன போடுறோம் அப்படின்னா, சமாதானத்தோட நடக்க பண்ணுகிற தேவன். இந்த மாதத்திலே இவர் உங்களை சமாதானத்தோட நடக்க பண்ணுகிறார். எப்படிப்பட்ட பாதைகளில் என்று கேட்டால், நீங்கள் கால் நடவாதிருந்த பாதையிலே, கால்கள் நடவாதிருந்த பாதையிலே. உங்க கால்கள் மட்டும் அல்ல, எந்த கால்களுமே. இந்த பக்கம் யாருமே போனதில்லை, அப்படி ஒரு பாதையில் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். Praise the Lord. Amen. This is going to be an exclusive pathway, a royal pathway, a private way only for you. எந்த கால்களும் நடவாதிருந்த பாதையிலே சமாதானத்தோட நடக்க பண்ணுகிற தேவன். ஸோ நம்பர் 1, தேவன் இந்த மாதத்தில் இப்படி இருக்க போகிறார், சமாதானத்தோட உங்களை நடக்க பண்ணுகிற தேவனாக இவர் இருக்க போகிறார். நீங்கள் புதிய பாதைகளில் நடக்க போகிறீர்கள். இதற்கு முன்னே நடந்திராத பாதைகளில் நடக்க போகிறீர்கள். இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் வழிநடத்தி வந்த பாதையை கவனித்து பார்க்கும் பொழுது, அதற்கு முன்னே நடந்திராத பாதையில் தேவன் அவர்களை நடத்தினார். சிவந்த சமுத்திரத்திலும் வழியை ஏற்படுத்தி, இதற்கு முன்னே இந்த பாதையில் ஒருவரும் போகவில்லை,
அந்த பாதையிலே அவர்களை தேவன் நடத்தினார். இரண்டாவதாக நம்பர் 2, ஏசாயா 41 அதிலே 10 மற்றும் 13. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆமென், பிரைஸ் காட். இரண்டாவது, சகாயம் பண்ணும் தேவன். முதலாவது, சமாதானத்தோடு நடக்க பண்ணுகிற தேவனாக வெளிப்பட போகிறார். இரண்டாவது, சகாயம் பண்ணுகிற தேவனாக வெளிப்பட போகிறார். வேதம் சொல்லுகிறது, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த சகாயத்தில் அவருடைய நீதியின் நிழல் இருக்க போகிறது. ஸோ உங்களுக்கு தேவை நீதி தான் அப்படின்னா அந்த நீதி நிச்சயமாக கிடைக்கும், நியாயம் நிச்சயமாக கிடைக்கும், வழக்குகள் நிச்சயமாக தீரும். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களுக்காக கூட இருந்து சில காரியங்களை நடப்பிப்பார். நீங்கள் அதை நிச்சயமாய் காண்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். எனவே இரண்டாவதாக நான் சொல்லுகிறேன், இவர் சகாயம் பண்ணுகிற தேவன். சும்மா சகாயம் பண்ணல, பலப்படுத்தி I will strengthen you, I will empower you and I will help you. Praise God. Amen. எம்பவர் பண்ணியாச்சு, ஸ்ட்ரெங்தன் பண்ணியாச்சுன்னா நீயே பார்த்துக்க, அப்படி கிடையாது. I will empower you, I will strengthen you, but still I will be with you to help you. ஸோ சகாயம் பண்ணுகிற தேவன். மூன்றாவதாக ஏசாயா 41 அதிலே 17 மற்றும் 18 ஆகிய வசனங்கள். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளுமாக்கி. ரைட், நல்லா கவனிங்க. மூணாவதாக நான் சொல்றேன் செவி கொடுக்கும் தேவன். ஸோ சமாதானத்தோடு நடக்க பண்ணுகிற தேவன், ரெண்டாவது சகாயம் பண்ணுகிற தேவன், மூணாவது செவி கொடுக்கும் தேவன். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது, தண்ணீர்ன்றது பார்த்தீங்கன்னா சம்திங் தட் வில் சஸ்டெயின் யூ, சம்திங் தட் கிவ்ஸ் யூ லைஃப், அத்தியாவசியமான ஒன்று. அதை தேடி அது கிடைக்கல அப்படின்னு வரும் பொழுது இந்த தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து. இப்போ இதில் என்ன அப்படின்னா, இவங்க கூப்பிட்டதாகவோ கேட்டதாகவோ சொல்லவே இல்லையா? ஆண்டவரே தண்ணீர் தாரும் என்று கேட்டார்களா? அப்படி ஒன்றும் இல்லவே இல்லையே. சென்சிங் த நீட், God takes the opportunity to provide them things in abundance. ஸோ உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல நாவு வறண்டுருச்சு, ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சோண்டு தண்ணி கொடுத்தார், அப்படி போடல. என்ன போட்டு தெரியுமா? உயர்ந்த மேடுகளில் ஆறுகள், பள்ளத்தாக்குகளின் நடுவே நீரூற்றுகள், வனாந்திரத்தை தண்ணீர் தடாகம், வறண்ட பூமியை நீர்க்கேணிகள். எவ்வளோ இருக்கு பாருங்க அதில். ஸோ இந்த நாட்களில் உங்களுடைய தேவையை நீங்கள் அவருக்கு தெரியப்படுத்துவதற்கு முன்பதாகவே அவர் செவி கொடுக்கிற தேவனாக இருப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே நாங்கள் சொல்லலையே, நாங்கள் ஒன்றும் கேட்கவே இல்லையே ஆண்டவரே, ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறபடினாலே உங்களுடைய தேவைகளை நீங்கள் தெரியப்படுத்துவதற்கு முன்பதாகவே உங்களுக்கு அவர் செவி கொடுத்திருப்பார். உங்கள் வாழ்க்கையிலே அவர் திறந்து கொடுக்கிற திரட்சியை நீங்கள் பார்ப்பீர்கள். அதனால தான் இங்கே உயர்ந்த மேடுகளில் ஆறுகள், நீரூற்றுகள், தண்ணீர் தடாகம், அதுக்கப்புறம் நீர்க்கேணிகள். தேவன் இவ்விதமாக உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிறார். ஒரு சிலர் இந்தியாவுக்கு வெளியில் இருக்கிறீங்க, பட் ஸ்டில்
somehow you are burdened financially. ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாட்களிலே நீங்கள் தெரியப்படுத்தாமலே உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை அவர் செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. உயர்ந்த மேடுகள், நீங்கள் இருக்கிற இடம் அன்ரீச்சபிளாக இருக்கலாம். இந்த இடத்துல நான் சிக்கிட்டேனே, இப்படி சிக்கி தவிக்கிறேனே, இங்கே யார் இருக்கிறா எனக்கு, அந்த உயர்ந்த மேடுகளில் உங்களை தேடி வருகிற நன்மைகள், ஆறுகள் உங்களை தேடி வரும்படி கர்த்தர் செய்வார். பிரைஸ் தி லார்ட். நான் பள்ளத்தாக்கு நடுவில் இருக்கிறேனே, நான் கூப்பிட்டா கூட யாருக்குமே கேட்கலையே, அப்படி இடத்துல நீரூற்றுகளை திறந்து கொடுப்பார். வனாந்தரத்திலே தண்ணீர் தடாகம், வறண்ட பூமி, இங்கே வழியே இல்லை, அங்கே நீர் கேணிகள், கேணிகள்னா கிணறுகள், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நாட்களை செய்வார். ஸோ நான் முதலாவது சமாதானத்தோடு நடக்க பண்ணுகிறவர், இதுவரைக்கும் நடந்துடாத பாதையிலே உங்களை நடக்க பண்ணுவார்னு சொன்னேன். இரண்டாவது சகாயம் பண்ணுகிறவன் சொன்னேன். மூன்றாவதாக செவி கொடுக்கும் தேவன் என்று சொல்லியிருக்கிறேன். நான்காவதாக ஏசாயா 41:19, வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சீத்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒளிவ மரங்களையும் நட்டு அவாந்தர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். ஆமென். ஸோ நான் நாலாவதா என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, செழிப்பாக்கும் தேவன். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன செழிப்பு தேவைப்படுமோ, ஏன்னா வனாந்தரம் அப்படின்னு போட்டிருக்கு, அடுத்தபடியாக என்ன போட்டிருக்கு அப்படின்னா அவாந்தர வெளி. வனாந்தரம், அவாந்தர வெளி. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரங்கள், அவாந்தர வெளிகளை கர்த்தர் மாற்றும்படிக்கு இந்த நாட்களிலே தேவன் தம்முடைய வார்த்தையின்படி ஒரு செழிப்பை ஏற்படுத்துவார். ஸோ சமாதானத்தோடு நடக்க பண்ணுகிறவர், சகாயம் பண்ணுகிற தேவன், அப்புறம் செவி கொடுக்கும் தேவன், நாலாவது செழிப்பாக்கும் தேவன், அஞ்சாவதாக ஃபிஃப்த் ஏசாயா 41:27, முதல் நானே சீயோனை நோக்கி இதோ அவைகளை பார் என்று சொல்லி எருசலேமுக்கு சுவிசேஷகரை கொடுக்கிறேன். சுவிசேஷகரை கொடுக்கிற தேவன், அதான் அஞ்சாவது பாயிண்ட். சுவிசேஷகர். சுவிசேஷகர்னா என்ன? நல்ல செய்தியை சொல்லுகிறவர்கள், நற்செய்தியை சொல்லுகிற, நற்செய்தி தான் சுவிசேஷம், காஸ்பல். ஸோ இன் திஸ் மந்த் God is going to give you people. Wherever you go, you'll be having people who will be sharing a good news. நல்ல செய்தி தான். நீங்கள் போகிற இடத்துல நல்ல செய்தி தான். என்னுடைய மனைவி இன்றைக்கி ரொம்ப பயந்துட்டே போனாங்க. போச்சு டாக்டரை போய் பார்க்குறோம், அவர் எதுவும் ஆப்ரேஷன் சொல்லிடுவாரோ இப்படியோ அப்படியோன்ட்டு. நான் காலையிலே சொல்லிட்டேன், நல்ல செய்தி தான் சொல்லுவார். ஏன்னா இன்றைக்கி வார்த்தை அப்படி கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, சுவிசேஷகரை கொடுக்கிறேன், முதல் நானே. சியோனை நோக்கி இதோ அவைகளை பார் என்று சொல்லி எருசலேமுக்கு சுவிசேஷகரை கொடுக்கிறேன். ஆண்டவருடைய எருசலேம் நீங்க தான். நீங்க எங்க போனாலும் சரி, நீங்க நினைக்காத இடத்திலிருந்து உங்களுக்கு சுவிசேஷம் வரும். காஸ்பல், நல்ல செய்தி, நற்செய்தி. உங்கள் மேனேஜர் உங்களை எப்பயுமே திட்டிகிட்டு இருக்கிறவராக இருப்பார், ஆனால் இந்த மாதத்தில் அவர்கிட்ட என்ன வரப்போகுது? நல்ல செய்தி. பாஸ்டர் எங்கள் வீட்டுக்காரர் கைபைன்னு கத்துவார், நல்ல செய்தி சொல்ல போகிறாரு. எவ்ரிதிங் இஸ் சேஞ்சஸ், எவ்ரிதிங் இஸ் சேஞ்சிங். பிரைஸ் காட், ஆமென். ஸோ இவர் மாறவே மாட்டார். நீங்கள் யார் நினைக்கிறீங்களோ அங்கே கர்த்தருடைய சிக்னேச்சரை தேடுங்க. இந்த மாதம் நான் அங்கே தேட போகிறேன். என் வாழ்க்கையில், என் கணவன் வாழ்க்கையில், என் பிள்ளைங்க வாழ்க்கையில் I'm going to see the signature of God. இதுவரைக்கும் துர்ச்செய்தியை தான் கேட்டிருக்கிறேன், ஆனால் இப்போ நற்செய்தி கேட்க போகிறேன். I'm going to hear good news. Praise God. Amen. நீங்கள் போகிற எல்லா இடத்துலையும் ஆண்டவர் நல்ல செய்தி அறிவிக்க யாரையும் ஒருத்தர் வைப்பார். ஆமென். அவங்க உங்கள்கிட்ட நல்ல செய்தியை சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் எல்லா இடத்துலையும் இதை தேவன் செய்ய வைப்பார். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷத்தை உங்கள் மூலமாக சொல்ல வைப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். 5 காரியங்களை நான் சொல்லியிருக்கிறேன். தேவன் எப்படிப்பட்டவராக இருப்பார் இந்த மாதத்தில். நம்பர் 1, முதலாவது சமாதானத்தோடு நடக்க பண்ணுகிற தேவன். எந்த பாதையிலே?
இதுவரைக்கும் ஒருவரும் நடந்திராத பாதையிலே நீங்கள் முந்தி நடப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக ஏற்படுத்தி இருக்கிற பாதைகளிலே தீவிரமாய் நடந்து செல்வீர்கள். அந்த பாதைகளிலே சமாதானத்தோடே உங்களை நடக்க பண்ணுகிறவராயிருப்பார். இரண்டாவதாக, அவர் சகாயம் பண்ணுகிற தேவனாக இருப்பார். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, உங்களை பார்த்து சொல்ல, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என்னுடைய நீதியின் நிழல் உன்னை காக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். மூணாவதாக நான் சொன்னேன், இவர் செவி கொடுக்கிற தேவன். நீங்க கேட்கல, உங்க சூழ்நிலையை பற்றி நீங்க இன்னும் அவருக்கு தெரியப்படுத்தல, ஆனா உங்க தேவைகளை தெரியப்படுத்துவதற்கு முன்பதாகவே தீவிரமாய் கிரியை செய்கிற தேவனாய் செவி கொடுக்கிறவராயிருப்பார். நாலாவது, உங்களுடைய வறட்சியான இடங்களை செழிப்பான இடமாக மாற்றுவார். ஐந்தாவதாக, நீங்கள் போகிற இடங்களிலே சுவிசேஷகரை ஏற்படுத்துவார். அவர்கள் நல்ல செய்திகளை உங்களுக்கு சொல்வார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தையின் முன்னிட்டு அவருடைய கரத்தை நீங்கள் நிச்சயமாய் காண்பீர்கள். அவருடைய சிக்னேச்சரை கண்டிப்பாக பார்ப்பீங்க. இது கர்த்தருடைய செயல் என்று சொல்லி நீங்கள் அல்ல, மற்றவர்கள். அதுதான் ரொம்ப முக்கியமே. மற்றவங்க சொல்லுவாங்களாம், அவர்கள் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இது கர்த்தருடைய கிரியை, இது கர்த்தருடைய செயல், இது கர்த்தருடைய கையெழுத்து என்று நீங்கள் அல்ல, மற்றவர்கள் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். ஈசாக்கை துரத்தினவங்க ஈசாக்கை தேடி வந்து ஒன்னே ஒன்று தான் சொன்னாங்க, நிச்சயமாவே உங்கூட கர்த்தர் இருக்கிறாருப்பா, நிச்சயமாகவே தேவன் உங்கூட இருக்கிறாருப்பா, நிச்சயமா இருக்கிறாரு. ஏன்? உனக்கு நாங்கள் தண்ணியே கொடுக்கல, ஆனால் உனக்கு 100 மடங்கு விளைஞ்சிருச்சு. உன் கிணறெல்லாம் நாங்கள் மூடி போட்டோம், ஆனால் நீ அவ்வளோத்தையுமே கண்டுபிடிச்சிட்ட என்று சொல்லி பாருங்க. ஒரு ராஜா அவனை தேடி போய் சொன்னா, நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறார். People will witness, the signature of God. They will begin to see the visible hand of God. எலியாவுடைய வாழ்க்கையில் ஒன்று நடந்துச்சு, சொல்லி நான் முடிக்க போகிறேன். எலியாவுக்கு பெருமழை நிறைச்சல் சத்தம் கேட்டுருச்சு. எலியா ஆகாப்ட்டு அதை டிக்ளேர் பண்ணியாச்சு. வேலைக்காரனை பார்த்து சொன்னார், நீ போய் சமுத்திர முகமாய் பார். ஐ எம் நவ் ஏபிள் டு கிவ் யூ அ டைரக்ஷன். ஜஸ்ட் கோ அண்ட் see accordingly because I have already heard the sound of abundance, the sound of rain. அவன் போயிட்டு ஒரு தடவை என்ன பண்ணிட்டான்னா, இல்லைன்னு சொல்கிறான். வந்து உடனே சொல்கிறான், நீ இன்னும் 7 தடவை பார். ஸோ மொத்தம் 8 தடவை, 8 times totally. ஸோ 7 தடவை பார்த்துட்டு வந்து என்ன சொன்னான்னா, இல்லை 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 இல்லை. ஆனால் 8வது முறை வந்து சொன்னா, I am now able to see a small sign, ஒரு சின்ன அடையாளம், ஒரு உள்ளங்கை அத்தனை மேகம், ஒரு உள்ளங்கை அப்படி சொன்னாங்க பார்த்தீங்களா. அப்போ எலியாக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா, ஓ now the hidden hand has become the visible hand. நான் மட்டுமே பார்த்து கொண்டிருந்த கரத்தை இப்போ வேலைக்காரன் பார்க்க தொடங்கிட்டான். இது கர்த்தருடைய கரம். கேரித்தில் ஒளித்து கொண்டிருக்கும் போது பாதுகாத்த அந்த கரம் எலியாக்கு மட்டும்தான் தெரிஞ்சு, வேறு யாருக்குமே தெரியல. சாரிபாத் ஊர் விதவை வீட்டில் மாவை விதவை எடுக்க எடுக்க திரும்ப வந்து அந்த கரம் போட்டுக்கிட்டே இருந்துச்சு மாவை. அது விதவைக்கு தெரியல, எலியாக்கு மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் கர்மேல் சிகரத்தில் இப்போ வேலைக்காரன் சொல்கிறான், நவ் ஐ எம் ஏபிள் டு நோட்டிஸ் தட் ஹேண்ட். அந்த கரத்தை நான் பார்த்துட்டேன், ஆனால் சின்னதாக தான் தெரியுது அப்படின்னு உடனே எலைஜா அண்டர்ஸ்டுட் இட் இஸ் டைம் ஃபார் பீப்புள் டு விட்னஸ் அண்ட் see the visible hand of God. Praise God. Amen. ஸோ அதனால தான் வந்து கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இறங்கினதினாலே, எலியாவின் மேல் அமர்ந்ததினாலே அவன் பார்த்தீங்கன்னா ஆகாபுடைய ரதத்தை முந்தி ஓடி இஸ்ரேலுக்கு போகிறான். ஸோ நான் உங்களை பார்த்து சொல்கிறேன்,
உங்கள் வாழ்க்கையில் இருந்த அந்த கர்த்தருடைய கரம் இது நாள் வரைக்கும் மறைவாக இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ அது மறைஞ்சிருக்கவே முடியாது. So people will definitely witness the hand of God. They will witness the signature of God over your life. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக தேவனே, ஆண்டவரே, அப்பா, இது நாள் வரைக்கும் மறைவாயிருந்த உமது கரம் இப்பொழுது தென்படுகிறதற்காய் நன்றி. இந்நாட்களில் வெளிப்படுவதற்காய் நன்றி. யாவரும் அதை கண்டு உணர்ந்து சிந்தித்து அறியும்படி இனி அந்த கரம் மறைவாய் இருக்க போவதில்லை. அந்த கரம் வெளிப்படையாய் செயல்பட போகிறதப்பா, வெளியரங்கமாய் செயல்பட போகிறதப்பா. ஆண்டவரே, 5 விதமாக நீர் இந்த மாதத்தில் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரை, இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களில் தருகிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, ஒரு ஆவிக்குரிய ஒரு எழுப்புதலை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஏற்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உமது வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமென் என்றும் அனுப்பப்படுகிறதற்காய் நன்றி தகப்பனே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இது ஆவியிலே ஒரு புதிதாக்குதலை ஏற்படுத்துகிற நாட்களாக இருக்கிறது. ஆண்டவரே, ஒரு ரினியூவல் டேஸாக இருக்கப்பா, ஒரு ரிவைவல் சீசனாக இருக்கு. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தில் இன்னும் அமர்ந்திருந்து நீர் செய்கிற யுத்தங்களை எல்லாம் கண்டு ஆண்டவரே கழுகூறும்படி கிருபை செய்யும். ஆசீர்வதியும் தகப்பனே. எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும் உம்முடைய பரிசுத்த கரங்களில் தருகிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதிலும் போதுமானவரிலும் அதிகமானவராய் நீருமை வெளிப்படுத்த போகிறதற்காய் நன்றி. போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளும். பிரயாணங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணும். ஆசீர்வதியும். நீர் மகிமைப்படுவீராக. மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.